ஒரு அழகான கிராமத்தில் எல்லோரையும் சிரிக்க வைத்த ஒரு சிறிய கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கிளி பேசும் வார்த்தைகளை கேட்க குழந்தைகள் தினமும் ஓடி வருவார்கள். ஆனால் ஒரு நாள் அதே கிளி பேசின சில வார்த்தைகள் மக்களின் மனதை காயப்படுத்த ஆரம்பித்தது. அது எப்படி நடந்தது தெரியுமா? அந்த கிளியின் பெயர் கிள்ளி. கிள்ளிக்கு ஒரு விசேஷமான திறமை இருந்தது. யார் என்ன பேசினாலும் அதை உடனே நினைவில் வைத்துக்கொண்டு திரும்பவும் பேசிவிடும். குழந்தைகள் அதை மிகவும் ரசித்தார்கள். யாராவது வணக்கம் என்றால் கிள்ளியும் வணக்கம் என்று சொல்வது. யாராவது சிரித்தால் கிள்ளியும் இனிமையாக சிரிக்கும் சத்தம் போடும். மெல்ல மெல்ல கிள்ளி கிராமத்தின் செல்லமாக மாறியது. ஆனால் அந்த கிராமத்தில் எல்லோரும் எப்போதும் இனிமையாக பேசவில்லை. சில நேரங்களில் சிலர் கோபமாக பேசுவார்கள். சிலர் கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துவார்கள். கிள்ளி எல்லா வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக் கொண்டது. ஒரு நாள் ஒரு சிறிய குழந்தை கிள்ளியை பார்க்க ஓடி வந்தது. ஆனால் கிள்ளி திடீரென்று கடுமையான வார்த்தையை சொன்னது. அந்த குழந்தையின் முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. மற்றொரு நாள் ஒரு வயதான தாத்தா அருகில் வந்தபோதும் கிள்ளி அதே போல் பேசிவிட்டது. அப்போது மக்கள் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். முன்பு மகிழ்ச்சி கொடுத்த கிள்ளி இப்போது எல்லோரையும் சோகப்படுத்த ஆரம்பித்தது. சில நாட்களில் யாரும் கிள்ளியிடம் பேச வரவில்லை. மரத்தின் கிளையில் கிள்ளி தனியாக அமர்ந்தது. காற்று மெதுவாக வீசியது. முன்பு சிரிப்பால் நிறைந்த இடம் இப்போது அமைதியாக இருந்தது. கிள்ளிக்கு புரியவில்லை. ஏன் எல்லோரும் தன்னிடமிருந்து தூரமாக செல்கிறார்கள் என்று அது குழம்பியது. அப்போது அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு பாசமான பாட்டி கிள்ளியை கவனித்தார். அவர் மிகவும் அமைதியானவர். மெதுவாக பேசுவார். எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவார். அவர் தினமும் கிள்ளி இருந்த மரத்தடியில் வந்து அமர ஆரம்பித்தார். அவருடைய முகத்தில் எப்போதும் ஒரு மென்மையான சிரிப்பு இருந்தது. பாட்டி தினமும் இனிமையான வார்த்தைகளையே பேசினார். அன்பான வார்த்தைகள், மென்மையான வார்த்தைகள், மகிழ்ச்சியை தரும் வார்த்தைகள். முதலில் கிள்ளி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தது. பிறகு அது மெதுவாக அந்த நல்ல வார்த்தைகளையும் நினைவில் வைத்துக்கொள்ள ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் கிள்ளியின் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. ஒரு காலை கிராமத்து குழந்தைகள் மீண்டும் அந்த மரத்தடிக்கு வந்தார்கள். அப்போது கிள்ளி இனிமையான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தது. அதை கேட்ட குழந்தைகளின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலர்ந்தது. மக்களும் மகிழ்ந்தார்கள். மெல்ல மெல்ல கிள்ளி மீண்டும் எல்லாருடைய செல்லமாக மாறியது. இந்த முறை அது மக்களின் மனதை காயப்படுத்தவில்லை. அதை மகிழ்ச்சியாக மாற்றியது. அந்த நாள் முதல் கிள்ளி ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொண்டது. வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நல்ல வார்த்தைகள் மனதில் மகிழ்ச்சியை வளர்க்கும். கடுமையான வார்த்தைகள் இதயத்தை காயப்படுத்தும். அதனால் எப்போதும் அன்பாக பேச வேண்டும். ஏனெனில் ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் நாளை அழகாக மாற்றிவிடும். நல்ல வார்த்தைகள் நல்ல மனதை உருவாக்கும்.